இத வந்து உங்களை போடுற நிருபர்கள் கேள்வி கேக்குறீங்க, சொன்னா மறுபடியும் வருது, இதே திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குது. அதனால அவரை பத்தி எந்த வித கேள்விக்கும் பதில் இல்லை. ஏன்னா நீங்க இப்படி கேக்குறீங்க, நேத்து அப்படிதான் அவர் கேட்டாரு, நாங்க உண்மையான பதில் சொன்னா திருச்சி வெளியிடுறாங்க. அதனால ஓபிஎஸ் அவர்கள் எங்களிருந்து விலகி சென்று விட்டார், விளக்கப்பட்டு விட்டார். இனி அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. என்ன காட்டம் கொடுத்தாலும் அதை பத்தி இல்ல, எங்களுக்கு என்ன இருக்குது இல்ல. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பற்றி தொடர்ச்சி விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாரு, கூடுதல் ஏடிஜிபி அது வந்து அந்த பொறுப்புக்கு போடப்பட்டிருக்காரு. அதாவது ஐஜி மாத்தினதுனால சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்துறாங்க. நிர்வாகம் சரியாக இருந்தால்தான் சட்ட ஒழுங்கு காக்க முடியும். இன்றைக்கு காவல்துறை பொறுப்பை வைக்கின்றவர் முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் சரியான முறையிலே இந்த துறையை திறமையாக செயல்பட்டிருந்தால் சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டது. ஆனால் ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆள்கின்ற காரணத்தினால் காவல்துறையில் இருக்கின்ற காவலர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடையாது. அதனால அவர்கள் வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. காவல்துறைக்கு தொடர்ந்து அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறீங்களா? நிச்சயமா இருக்குது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது, காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியுது. அதனாலதான் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமா இருக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் துறை தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. கொலை நடக்காத நாளே இல்லை. எங்க பார்த்தாலும் ரவுடிகளுடைய ராஜ்யமா இருந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால்தான் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும், ரவுடிகளை அடக்க முடியும். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, அரசியல் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழகத்தில். ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை மாயாவதி இருக்காங்க. இது போல தொடர்ந்து உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, போலியான நபர்கள் தான் காணாமல் கைதாகி இருக்கிறாங்க. அதாவது ஆம்ஸ்டாங் படுகொலை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமானவர், ஒரு தேசிய கட்சியில பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார், அவர் வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் இருக்கின்ற பகுதி குறுகிய சாலை. ஆகவே திட்டமிட்டு தான் இந்த கொலை அரங்கேறியதாக உங்களுடைய ஊடகத்திலும் பத்திரிகையிலும் சிசிடிவி காட்சி நாங்கள் பார்த்தோம். அதை வைத்துத்தான் அவருடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்துக் கொண்டார். அவர் குடும்பத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்டாங் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சந்தேகப்படுவது இப்போ தற்போது சரணடைந்திருக்கிறாங்க, கைது செய்யல, அவர்கள் சரணடைந்திருக்கிறாங்க. அவர்கள் உண்மையான குற்றவாளி அல்ல, போலி குற்றவாளி. ஆகவே உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் பகுஜன் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதனுடைய அகில இந்திய தலைவரும் போற்றக்கூடிய மாயாவதி அவர்களும் தெரிவிக்கின்றார்கள். உண்மை குற்றவாளிகளை அவருடைய சந்தேகங்களை போக்குவது அரசுடைய கடமை. வேங்கை விவகாரத்துல 2 ஆண்டாகி ஒருவரை கூட கைது செய்யவில்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு அதிர்ச்சி. இது குறித்து தெளிவான அறிக்கை வெளியிட்டேன். இந்த ஆட்சியில நான் சொன்ன மாதிரி ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிறார். நிர்வாக திறமை இல்லை, எல்லா இலக்காவும் தேய்ந்து போய் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த துறையும் வளர்ச்சி முடியாது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு ஆங்காங்கே பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கீங்கன்னா அதை தீர்வு காணுவதற்கும் இந்த ஆட்சியில ஒரு திறமை கிடையாது. இன்னொன்று குறிப்பா சேலம் நடைமேடு மேம்பால பணி நிறைவடைந்து இப்போ 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. அமைச்சர்கள் எல்லாமே தேர்தல் பணியில் இருக்கிறதுனால இன்னும் பணியை திறக்காம இருக்காங்க. போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கு. இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம். போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்றுதான் நீங்க சொன்ன பாலம், அது இல்லாத பல்வேறு பால பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள்லாம் நிறைவேற்று அம்மா இருக்கின்ற போல திறந்து வைத்தார்கள். நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே திறந்து வைத்தேன். இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். அதனாலதான் வெயில கிடப்பில் போட்டுருக்கேன். ஆக ஒரு திட்டத்தை முடித்தால் உடனடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தா அது பயனுள்ளதா இருக்கு.
ஆனா இந்த ஆட்சியில் அதெல்லாம் கவனிப்பு கிடையாது. அவருடைய நோக்கமே வேற. எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய திட்டம். தமிழக முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் இன்னும் தெளிவா வெளியே வரலைங்க. அவருடைய அரசாங்கத்திலிருந்து அவருடைய வெளிநாட்டு பயணம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை அதிகாரப்பூர்வமாக. கோவை நெல்லை மேயர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் திமுக காரர் கேட்டா தான் தெரியும். நம்ம திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கேட்டா தெரியும். அதெல்லாம் உட்கட்சி சண்டை, பாக பிரிக்கிற சண்டை தான் நான் கருதுறேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. எங்களுக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில அவர்களுக்கு ஒற்றுமை கிடையாது. இங்க மட்டும் இல்ல, காஞ்சிபுரத்திலே அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. பாருங்க, அங்க ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு உங்களுடைய ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் பார்த்தேன், வெளியில வர்றாங்க. அந்த அவருடைய மேயர் மேல ஒரு சரி நகரமன்ற தலைவரா இங்க அவருடைய அங்க இருக்கிற அது மாநகராட்சி காஞ்சிபுரம் இல்ல காஞ்சிபுரம் மாநகராட்சி அங்க இருக்கிற கவுன்சிலர் எல்லாம் அங்க இருக்கிற மேயர் மீது குற்றம் சுமத்தி அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடிதம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி நடக்குது. அது உள்ளாட்சின்னா படுபாதாரத்துக்கு போயிருக்கு. ஒரு நிர்வாக திறமையே இல்லை. அடிப்படை வசதியில மக்களுக்கு கிடைப்பதில் இந்த ஆட்சியில ஜெயலலிதா அவர்களே வந்து அவரை எதிர்த்த காளிமுத்து நெடுஞ்செழியன் அவர்கள்லாம் வந்து ஒரு சமயத்துல இணைச்சுக்கிட்டாங்க. ஆனா வந்து தொடர்ந்து இணைக்கிறதுக்கு இவருடைய மருத்துவர் வேறுன்னு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு கேக்குறீங்க. நான் தான் அந்த கேள்விக்கே அதாவதுங்க, வெளியேற்றப்பட்டவங்க பற்றி கேள்வி கேட்பாங்க, அவர்கள் ஏதாவது பதில் சொல்லுவாங்க. நீங்க ஊடகத்துல விறுவிறுப்பான செய்தி வேணும் எங்கள் மூலமாக கிடைக்கிறீங்க, அது வேண்டாம். அவர்கள்லாம் போய் கட்சி ஆஃபீஸ் உடைக்கல, கட்சிக்காரனை அடிக்கல, கட்சியுடைய வாகனத்தை நொறுக்கல, அவரெல்லாம் பொருளை திருடிக்கிட்டு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடர்புடைய இல்லங்களை சிபிசிஐ தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இப்ப அவரும் வந்து நேற்றைய தினம் அதுக்கு முழுமையான பதில் கொடுக்கணும். எல்லா தொலைக்காட்சியிலும் ஊடகத்துல பத்திரிகைல வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியில இன்னைக்கு அங்க சிறையில் இருக்கிறார். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாக பத்திரிகையில ஊடகத்திலையும் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்த மாவட்ட செயலருடைய பெயர் வெளியில் வர என்பதை இதெல்லாம் ஒரு சிவில் கேஸ். இது வேண்டுமென்றே ஒரு கிரிமினல் கேஸாக ஒரு மாற்றப்பட்டு இன்றைக்கு வேண்டுமென்றே ஒரு அவதூறான செய்தியை இன்றைக்கு பரப்பி வருவதுதான் யதார்த்தமான நிலை. நானும் வழக்குகள்லாம் கேட்டேன். இதுல வந்து சிவில் கேஸ் தாங்க, இது வந்து கிரிமினல் கேஸ் வராது. அப்படி இருந்தாலும் ஒரு மனுவை வாங்கி ஒருவர் மூலமாக ஒரு மனுவை வாங்கி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு முயற்சியது. இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மீது வழக்கு போடுவதற்காக ஜோடிக்கப்பட்ட வழக்காக பார்க்கப்படுகிறது. இது உண்மை நிலை இல்லை என்பதை தெரிவிக்கின்றேன்.